இந்தியா மும்பையில் சுற்றுப்பயணிகள் சென்ற ஃபேரி படகை கடற்படையின் ஸ்பீட் போட் எனப்படும் அதிவேக படகு மோதியதில் 13 பேர் பலியாகினர். அவர்களில் 10 பேர் சுற்றுப்பயணிகள், 3 கடற்படை வீரர்கள். மேலும் 101 பேர் காப்பாற்றப்பட்டனர். மும்பையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கேட் ஆஃப் இந்தியாவிலிருந்து அரபிக்கடலுக்கு நடுவேயுள்ள எலிஃபந்தா தீவுக்கு செல்லும் வழியில் அத்துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. பிரசித்தி பெற்ற 7ஆம் நூற்றாண்டு குகை கோயில் இருப்பதால் அதை பார்ப்பதற்காக எலிஃபென்டா தீவிற்கு தினசரி நூற்றுக்கணக்கானோர் ஃபேரி போக்குவரத்து சேவையை பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் நேற்று 100க்கும் மேற்பட்டவர்களை ஏற்றிச் சென்ற நீல்கமல் என்ற ஃபேரியை அதிவேகமாக வந்த கடற்படை படகு திடீரென மோதியது. இதனால் நீல்கமல் படகிலிருந்த பலர் கடலுக்குள் விழுந்தனர். மோசமான சேதத்தால் ஃபேரி கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. 14 படகுகள் மற்றும் 4 ஹெலிகாப்டர்கள் துணையுடன் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுப்பயணிகள் பலரும் தண்ணீரில் மூழ்காமல் இருப்பதற்கான பாதுகாப்பு ஜேக்கெட்டை அணிந்திருந்ததால் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அவ்விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என மகாராஷ்டிரா மாநில அரசு கூறியுள்ளது. படகு மோதுவதை பயணிகள் படகிலிருந்த ஒருவர் கைபேசியில் பதிவு செய்த வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது.